வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீடியோல அமேசான் செல்லர் அக்கவுண்ட் பத்தி டீடைல்டா பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோல Flipkart பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி Flipkart பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இட் வாஸ் நாட் எமர்ஜ்ட் as an accident. இட் வாஸ் a well planned move. அதாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். அந்த கான்செப்ட் தான். ஃப்ளிப்கார்ட்டோட சிஇஓ சச்சின் அண்ட் பினாரி பன்சால் 2 பேருமே ஐஐடி டெல்லியோட அலுமினி. அதே மாதிரி இவங்க 2 பேரும் அமேசானோட கோவொர்க்கர்ஸ். ஸோ இவங்க 2 பேருமே ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற ஒரு இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அமேசானை விட்டு வெளில வந்து ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் இவங்க ஃப்ளிப்கார்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ புக்ஸ் மட்டும் தான் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டராக தான் எலக்ட்ரானிக்ஸ், ஃபேஷன், லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் மூவ் ஆயிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளிப்கார்ட் செல்லர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஃப்ளிப்கார்ட் கமிஷன் சார்ஜஸ் எவ்வளோ, ஃபீ எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் seller.flipkart.com அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ்டிஎன் ஐடி வேணும், பேன் கார்டு வேணும், பேங்க் அக்கௌண்ட், அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு வேணும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட் பேஜ் ஓப்பன் பண்ண உடனே ரெஜிஸ்டர் டுடே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் எகெயின் உங்கள் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் பிக்கப் லொக்கேஷன், அட்ரஸ் கொடுத்துனீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுங்க. அதில் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், ஸ்டோர் டீட்டெயில்ஸ், அப்புறம் லாஸ்ட்டாக நியூ லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது காட்டும். சப்போஸ் நீங்கள் வந்து 100% ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் ஆன் ஃப்ளிப்கார்ட். அதே மாதிரி உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் போயிருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஃபர்ஸ்ட் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே நீங்கள் வந்து பிரான்ஸ் செல்லர் ஆகிருவீங்க. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து நீங்கள் சில்வர் அப்புறம் கோல்டு டயருக்கு மூவ் ஆகலாம். குவார்ட்டர்லி, அதாவது எவ்ரி 3 months வந்து இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் செல்லர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ கமிஷன் அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. seller.flipkart.com அப்படிங்கிற பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பேமெண்ட்ஸ் டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைடில் ஃப்ளிப்கார்ட் ரேட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா சர்ச் பட்டனில் ரேட் கார்டு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே போதும், ஃபுல் ரேட் கார்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நமக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புக்குன்னு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னென்ன ஃபீ டீட்டெயில் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃப்ளிப்கார்ட் பொறுத்தவரை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கமிஷன் ஃபீ பே பண்ணணுங்க. கமிஷன் ஃபீ அப்படின்னு எதுக்காகனா, இப்போ ஒரு பொருள் நமக்கு வந்து ஒருத்தர் விற்று கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கமிஷன் கொடுப்போம். அதே மாதிரி தாங்க இப்போ நம்ம ஒரு பொருளை விற்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து செல்லர் ஹப்பாக ஆக்ட் ஆகுறாங்க. ஸோ அதுக்கான கமிஷன் ஃபீ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிடிச்சிப்பாங்க. இது வந்து கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரியை பொறுத்து சேஞ்ச் ஆகும் கமிஷன் ஃபீ. ஆனால் உங்களோட ப்ரைஸை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினாலும் நீங்கள் என்ன கேட்டகரி விற்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கமிஷன் ஃபீ வந்து சார்ஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் ஃபீ. இது கலெக்ஷன் ஃபீ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேமெண்ட் கேட்வே மூலிமா பணம் வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுப்பாங்க, கார்டில் கொடுப்பாங்க, ஃபோன்பே, டெஸ், இது மாதிரி பல பேமெண்ட் கேட்வே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த கேட்வே யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து கலெக்ஷன் ஃபீ வந்து உங்களுக்கு வேரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு ஃபீ. ஃபிக்ஸ்டு ஃபீ அப்படிங்கிறது ஒரு சின்ன தொகை தாங்க. இது வந்து எல்லா சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷனுக்குமே ஃபிக்ஸ்டு ஃபீ அப்படிங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபிக்ஸ்டு ஃபீ அப்படிங்கிறது உங்களோட ப்ரைஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஷிப்பிங் ஃபீ. ஷிப்பிங் ஃபீ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராடக்டோட வெயிட் அண்ட் லொக்கேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃபீ சேஞ்ச் ஆகும். சப்போஸ் நீங்கள் லோக்கல், ஜோனல், நேஷ்னல் இந்த மாதிரி எந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து அனுப்ப போகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் ஃபீ வந்து சேஞ்ச் ஆகும். அமேசான் மாதிரி நீங்கள் வந்து ஓன் கொரியர் யூஸ் பண்ண முடியாது. ஃப்ளிப்கார்ட் பொறுத்தவரை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட்டோட ஷிப்பிங் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னாவே பிரான்ஸ், சில்வர், கோல்டு செல்லர் ஆகிடுவீங்க. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃபீல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட் எடுத்துனே ரெஜிஸ்டர் பண்ணோடனே பிரான்ஸ் செல்லராக இருப்பீங்க. சப்போஸ் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து நீங்கள் சில்வராகவோ கோல்டாவோ மூவ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃபீலேருந்து 10%லேருந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸ்க்ரீனில் தெரியுற டேபிளர் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃபீ பற்றின ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சப்போஸ் உங்கள் ப்ராடக்ட் கஸ்டமர் கிட்ட டெலிவர் ஆகலைன்னா, அப்புறம் கஸ்டமர் உங்கள் ப்ராடக்ட்டை டெலிவர் ஆகிறதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்க்ரீனில் தெரிய டேபிளர் காலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சப்போஸ் கஸ்டமர் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு என்னென்ன சார்ஜஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் எடுத்தோடனே கமிஷன் சார்ஜஸ் வந்து ஃபார்வர்ட் ஷிப்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சார்ஜ் பண்ணிடுவாங்க. ரிவர்ஸ் ஷிப்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிரும் உங்களோட சார்ஜ்.
செகண்ட் கலெக்ஷன் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. ரிவர்ஸ் ஷிப்மெண்ட் பண்ணாலும் உங்கள் அமௌண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகாது. ஃபிக்ஸ்டு ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் ஷிப்மெண்ட் அப்போ உங்களுக்கு வந்து சார்ஜ் பிடிப்பாங்க. ரிவர்ஸ் ஷிப்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் அமௌண்ட்டை வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணிடுவாங்க. ஷிப்பிங் ஃபீ ஃபார்வர்ட் ஷிப்பிங் ஃபீ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு சார்ஜ் பிடிப்பாங்க. அதே மாதிரி ரிவர்ஸ்டு ஷிப்பிங் ஃபீ அப்பையும் உங்களுக்கு சார்ஜ் பிடிப்பாங்க. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் கஸ்டமர் கிட்ட டெலிவர் ஆகலை, கஸ்டமர் உங்கள் ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃபீயும் கலெக்ஷன் ஃபீயும் கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட்லேருந்து பிடிச்சிப்பாங்க. உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. சப்போஸ் உங்கள் ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து இந்த டேபிளர் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபார்வர்ட் ஷிப்மெண்ட், ரிவர்ஸ் ஷிப்மெண்ட், ரீப்ளேஸ்மெண்ட் ஷிப்மெண்ட். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் கமிஷன் சார்ஜஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்வர்ட் ஷிப்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சார்ஜ் பிடிப்பாங்க. ரிவர்ஸ் ஷிப்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த சார்ஜை வந்து எகெயின் போட்டுருவாங்க. சப்போஸ் உங்கள் ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா எகெயின் உங்களுக்கு கமிஷன் சார்ஜஸ் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பிடிச்சிப்பாங்க. செகண்டு கலெக்ஷன் ஃபீ. கலெக்ஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஷிப்மெண்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜ் பிடிப்பாங்க. ரிவர்ஸ் ஷிப்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு சார்ஜ் வந்து திருப்பி கிடைக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு சார்ஜ் வந்து பிடிச்சிப்பாங்க. சப்போஸ் உங்கள் ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு கலெக்ஷன் ஃபீ வந்து பிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு ஃபீ. ஃபிக்ஸ்டு ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சேம் as கமிஷன் ஃபீ மாதிரி தான். உங்களுக்கு ஃபார்வர்ட் ஷிப்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு சார்ஜ் பிடிப்பாங்க. ரிவர்ஸ் ஷிப்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்ச காசை திருப்பி கொடுத்துருவாங்க. எகெயின் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஃபிக்ஸ்டு ஃபீ உங்ககிட்ட இருந்து பிடிச்சிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஷிப்பிங் ஃபீ, ஃபார்வர்ட் ஷிப்பிங் ஃபீ, ரிவர்ஸ்டு ஷிப்பிங் ஃபீ. ஸோ ஷிப்பிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 3 டைம் பே பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் ஃபார்வர்ட் ஷிப்மெண்ட் பண்ணுறப்போ ஒரு டைம் பே பண்ணணும். சப்போஸ் கஸ்டமர் உங்கள் ப்ராடக்ட்டை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ ஒரு டைம் பே பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ ஒரு டைம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷிப்பிங் ஃபீயை பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து 3 டைம் ஷிப்பிங் ஃபீ பிடிப்பாங்க. சப்போஸ் உங்கள் ப்ராடக்ட் வந்து ரிவர்ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ இப்போ நீங்கள் நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட் பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் அரைஸ் ஆகும். அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸை கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திடுங்க. ஸோ எங்களோட வீடியோ வந்தோடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆயிரும். நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இப்போ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் வீடியோஸ் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். தேங்க்யூ.